ஏர்விங் பி சர்டிஃபிகேட்டுக்குரிய மார்க் அலாட்மெண்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம். இது ஆஸ் பர் ஸ்பெஷல் நேஷனல் கேடட் காப்ஸ் ஆர்டர் 2023 படி லேட்டஸ்ட்டாக வந்து உள்ளது. மொத்தம் வந்து 2 சப்ஜெக்ட் வந்துருக்கும். காமன் சிலபஸ், ஸ்பெஷலைஸ்டு சிலபஸ். காமன் சிலபஸில் வந்து 3 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. தியரிக்குரிய மார்க் வந்து 240, ப்ராக்டிக்கலுக்குரிய மார்க் வந்து 110, டோட்டல் வந்து 350. ஸ்பெஷலைஸ்டு சிலபஸில் பேப்பர் 4 இருக்கும். தியரிக்குரிய மார்க் வந்து 110, ப்ராக்டிக்கலுக்கு வந்து 40 மார்க்கு, டோட்டல் மார்க் வந்து ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட் வந்து 150. இப்போ ரெண்டே வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலில் வந்து 500 மார்க்குக்கு வந்து நம்ம வந்து எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ஏர்விங்குரிய பி சர்டிஃபிகேட்டுக்குரிய காமன் சிலபஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ப்ராக்டிக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரில்லுக்கு 50 மார்க் இருக்கும், WTக்கு வந்து 60 மார்க்கு, இப்போ ப்ராக்டிக்கலுக்கு வந்து டோட்டல் வந்து 110 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து தியரிக்குரிய மார்க் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ட்ரில்லுக்கு வந்து மார்க் இல்லை, WTக்கு வந்து 10 மார்க்கு, NCC இன்டகிரேஷன் அண்ட் அவேர்னஸ்க்கு வந்து 10 மார்க்கு, பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து 70 மார்க்கு, லீடர்ஷிப் வந்து 20 மார்க்கு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து 22 மார்க்கு, சோசியல் சர்வீஸ் அண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு வந்து 36 மார்க்கு, ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக்கு வந்து 28 மார்க்கு, என்விரான்மெண்டல் சயின்ஸு அண்ட் அவேர்னஸ்க்கு வந்து கன்சர்வேஷனுக்கு வந்து 20 மார்க்கு, அப்ஸ்டக்கல் ட்ரைனிங்க்கு வந்து 14 மார்க்கு, வாட்டர் அண்ட் கோஸ்டல் ஏரியாவுக்கு வந்து 10 மார்க்கு. அப்போ டோட்டல் தியரிக்குரிய மார்க் வந்து 240, ப்ராக்டிக்கலுக்கு வந்து 110, டோட்டல் காமனுக்குரிய மார்க் வந்து 350. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷலைஸ்டு சிலபஸ். இதில் ப்ராக்டிக்கல் வந்து ஏரோ மாடலிங்க்கு வந்து 12 மார்க்கு, ஃப்ளையிங் அண்ட் SOPக்கு வந்து 24 மார்க்கு, சிமுலேட்டருக்கு வந்து 4 மார்க்கு, ப்ராக்டிக்கலுக்கு டோட்டல் மார்க் வந்து 40. அடுத்து வந்து தியரி பற்றி பார்க்க போகிறோம். சென்ட்ரல் சர்வீஸ் நாலேஜுக்கு வந்து 20 மார்க்கு, ஏர் கம்பைனுக்கு வந்து 10 மார்க்கு, பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு வந்து 10 மார்க்கு, ஏர்மன்ஷிப்க்கு வந்து 10 மார்க்கு, நேவிகேஷன் அண்டு மெட்ராலஜிக்கு வந்து 14 மார்க்கு, ஏரோ இன்ஜின் அண்டு ஏர் ஃப்ரேம்ஸ்க்கு வந்து 16 மார்க்கு, பேசிக் ஃப்ளைட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ரேடார் தியரிக்கு வந்து 10 மார்க்கு, ஏரோ மாடலிங்க்கு வந்து 8 மார்க்கு, ஃப்ளையிங் அண்ட் SOPக்கு வந்து 12 மார்க்கு. இப்போ டோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 110. ஸ்பெஷலைஸ்டு டோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150. நெக்ஸ்ட் வந்து கிரேடு பற்றி வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து மொத்தம் வந்து 500 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி வந்திருக்கும். ஏ கிரேடு வாங்கணும்னா 350லேருந்து 350 மார்க்குக்கு மேலே வந்து எடுக்கணும். பி கிரேடு வந்து வாங்கணும்னா 275லேருந்து 349 மார்க் வரைக்கும் வந்து எடுக்கணும். சி கிரேட் வாங்கணும் அப்படின்னா 165லேருந்து 264 வரைக்கும் நீங்கள் வந்து எடுக்கணும். நம்ம இன்றைக்கி ஏர்விங்குரிய பி சர்டிஃபிகேட்டுக்குரிய மார்க் அலாட்மெண்ட் கிரேட் பற்றி வந்து பார்த்துருக்கோம். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.